Hi, I am Kasturi. Hi, I am the browser. Hi, I am the server. I am the DNS server. ப்ரௌசர்ல ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணிக்க பிஹைண்ட் த ஸ்கிரீன் என்ன நடக்கும்னு சொல்லி மேலோட்டமா பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு நான் ப்ரௌசர்ல போயிட்டு vmgracademy.com சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் பண்றேன். பட் vmgr academy வெப்சைட் ஃபைல்ஸ் வந்து என் லோக்கல் கம்ப்யூட்டர்ல இல்ல. vmgr academy வந்து தங்களோட வெப்சைட்டை ஒரு கம்ப்யூட்டர்ல ஹோஸ்ட் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ என் ப்ரௌசர் அந்த கம்ப்யூட்டர் போய் அந்த ஃபைல்ஸை வாங்கி கொண்டு வந்து தான் எனக்கு டிஸ்ப்ளே பண்ணி காட்டணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் ஹாய் எனக்கு vmgr academy.com வெப்சைட் ஃபைல்ஸ் தரீங்களா அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்யூட்டருக்கு ஒரு ரிக்வஸ்ட் அனுப்பும். அந்த ரிக்வஸ்ட் ரிசீவ் ஆன பிறகு ஐ ரிசீவ் ரிக்வஸ்ட் இதாங்க உங்க வெப்சைட்டுக்கான ஃபைல்ஸ். அந்த ஃபைல்ஸை அந்த கம்ப்யூட்டர் ரெஸ்பான்ஸா அனுப்பும். ஸோ உங்களுக்கு தேவையான வெப்சைட் ஃபைல்ஸை சர்வ் பண்றதால அந்த கம்ப்யூட்டரை சொல்றது சர்வர்ஸ். எங்களோட ப்ரௌசர் வந்து அந்த கம்ப்யூட்டர்கிட்ட இருந்து அந்த சர்வர்கிட்ட இருந்து சர்வீஸ் எடுக்கிறதால எங்களோட ப்ரௌசரை சொல்றது கிளைண்ட். ஸோ ஒரு ப்ரௌசர்கிட்ட இருந்து சர்வருக்கு ரிக்வஸ்ட் போகும், அந்த சர்வர்கிட்ட இருந்து அந்த கிளைண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஓகே, பட் ப்ரௌசர்ல இருந்து போற அந்த ரிக்வஸ்ட் எப்படி அந்த சரியா அந்த சர்வருக்கு போய் சேரும்? இப்போ எங்களுக்கு ஒரு கடிதம் வருதுன்னு சொன்னா எப்படி வந்து சேருது? எங்களோட வீட்டுக்கு சொல்லி ஒரு அட்ரஸ் இருக்கு, அந்த அட்ரஸுக்கு தான் அந்த கடிதம் வந்து சேரப்போகுது. அதே மாதிரி எல்லா சர்வர்ஸுக்கும் ஒரு பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கு. ஸோ அந்த ஐபி அட்ரஸை வச்சு கொண்டு தான் எங்களோட ப்ரௌசர் எனக்கு சர்வர்ட்ட ஐபி அட்ரஸ் தெரிஞ்சா அந்த ஐபி அட்ரஸுக்கு நான் ரிக்வஸ்ட் அனுப்புவேன். பட் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கேக்க ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு சர்வர்ல எல்லாத்தையுமே நாங்க போஸ்ட் பண்ணிடலாது. ஸோ இந்த உலகத்துல நிறைய சர்வர்ஸ் இருக்க போகுது. நிறைய சர்வர்ஸ் இருக்கே, இதுல vmgr academy வெப்சைட் ஃபைல் எந்த சர்வர்ல இருக்கும்? இந்த இடத்துல தான் எங்கட ஹீரோ என்ட்ரி, எங்கட டிஎன்எஸ் சர்வர் வர. எங்கட போன்ல கண்டெக்ஸ் எப்படி ஸ்டோர் ஆகியிருக்கும்? இந்த நேமுக்குரிய நம்பர் இது, இந்த நேமுக்குரிய நம்பர் இதுன்னு சொல்லி ஸ்டோர் ஆகியிருக்கும். அதே மாதிரி இன்டர்நெட் போன் புக் தான் எங்கட இந்த டிஎன்எஸ் சர்வர். இந்த டிஎன்எஸ் சர்வர்ல ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமான ஐபி அட்ரஸ் ஸ்டோர் ஆகியிருக்கும். ஹாய் ப்ரௌசர், சொல்லுங்க சொல்லுங்க உங்களுக்கு எந்த வெப்சைட்டுக்கான ஐபி அட்ரஸ் வேணும்? ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரௌசர் இந்த டிஎன்எஸ் சர்வர்கிட்ட ஹாய் டிஎன்எஸ் எனக்கு vmgracademy.com ஐபி அட்ரஸ் தாங்கோ. ஓ வெயிட், நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்தாங்க vmgracademy.com ஐபி அட்ரஸ். இப்போ ஐபி அட்ரஸ் எங்கட ப்ரௌசருக்கு கிடைச்சிட்டு இனி என்ன? ஹாய் ஐபி அட்ரஸ் எனக்கு இந்த வெப்சைட்டுக்கான ஃபைல்ஸ் தாங்கோ. ரிக்வஸ்ட் ரிசீவ்ட், இந்தாங்க உங்களுக்கான ஃபைல்ஸ். ஸோ வந்த ஃபைல்ஸை வச்சுக்கொண்டு எங்களோட ப்ரௌசர் vmgr academy இந்த வடிவான வெப்சைட்டை எங்களுக்கு ரெண்டர் பண்ணி காட்டும். ஸோ இப்படித்தான் ஒரு வெப்சைட்டை நாங்கள் ஓப்பன் பண்ணிக்க பிஹைண்ட் த ஸ்கிரீன் மேலோட்டமாக நடக்க போகுது. வெயிட், உங்களோட சிந்தனைக்கு உலகத்துல வந்து நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டுக்குமான ஐபி அட்ரஸ் என்னன்னு சொல்லி எங்களோட டிஎன்எஸ் சர்வர்லாம் மேப் ஆகி இருக்க போகுது. ஸோ எல்லா வெப்சைட்டோட டேட்டாவையும் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு டிஎன்எஸ் சர்வர் போதுமா? அப்படி ஒரு டிஎன்எஸ் சர்வர் தான் இருக்குமா இருந்தா அந்த டிஎன்எஸ் சர்வர் டவுன் ஆயிட்டுன்னு சொன்னா உலகத்துல இன்டர்நெட்டே ஒர்க் பண்ணா போயிடுமா? ஜோதிச்சு பாருங்க. இப்படி டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோஸுக்கு மறக்காம vmgr academy ஃபாலோ பண்ணுங்க.